என்னங்க உங்கள் வீட்டில் சாப்பாடு மிச்சமாயிருச்சா? ஸோ பழைய சாதமாக அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்களா? என்னடா பண்ணுறது, அதை கீழே கொட்டுறதா அப்படின்னு யோசிக்கிட்டிங்களா? அரிசி விற்கிற விலைக்கு கீழே அங்கே கொட்ட முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த பழைய சாதத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பழைய சாதத்தில் நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழைய சாதம் ரொம்பவே ஹெல்தி, வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அதனால் பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பழைய சாதத்தை வச்சு நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அந்த கடாயில் ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆயிலில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். வெடிக்கவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும்னா, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகுளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் லைட்டாக செவக்க வறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன்னு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு காரம் ரொம்ப அதிகம் பிடிக்குன்னா பச்சை மிளகா அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம் குட்டி குட்டியாகவே போடுங்க. நீளமாக போட்டோம்னா வாயில் ரொம்ப தட்டுப்படும். ஸோ அதனால் குட்டி குட்டியாகவே வெங்காயத்தை இதில் கட் பண்ணி போடுங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. முடி கூட நல்லா கருப்பாக வளரும் பிள்ளைங்களுக்கு. ஸோ கருவேப்பிலை அதிகமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பழைய சோறு இருக்குது பாருங்கள். பழைய சோறை தண்ணி இல்லாமல் தனியாக ஒரு கிண்ணத்தில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பிழிஞ்ச சாப்பாடு தான் நம்ம இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியே இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுத்துருங்க. அதை பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் சாப்பாடு கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பாடு ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா இருக்குன்றதுக்காக ரொம்ப செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கூட கொஞ்சம் போட்டு செய்யுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டோம்னா பழைய சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். ஒன்றோடு ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சமாக தயிரை நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா பழைய சாதம் நல்லா அப்படியே ஒன்றோடு ஒட்டி கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக இது கூட தயிரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தக்கன நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டில் நம்ம உப்பு போட்டு தான் நம்ம குக் பண்ணுவோம். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறனால உப்பு அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நல்லா சாப்பாடு நல்லா கிண்டிடுங்க. கிண்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா அது கூட குட்டியாக துருவின கேரட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் போட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குன்றக்காக கேரட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஃபைனலாக கார்னிஷிங்காக நம்ம கொத்தமல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பழைய சாதமாக கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா இருக்கே டேஸ்ட்டு அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசியை விற்கிற விலைக்கு பழைய சாதத்தை கீழே போடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, பழைய சாதம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ பிள்ளைங்களுக்கு சொல்லி ஹெல்திமா இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.